அச்சுதானந்த வாசுதேவா. ஏன் ஐயர குண்டியில செலந்தியா? அறிவோ மரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. ஹரியோ ஹரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தக்கன நெய்வால் வேணும். அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தக்கன நெய் வேணும். இஞ்சி கத்திரிக்காய் வேணும் பெரட்டி உருட்டி முழுக்க வேணும். இஞ்சி கத்திரிக்காய் வேணும் பெரட்டி உருட்டி முழுக்க வேணும். அறிவோ மரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. ஹரியோ ஹரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. ஏங்கானோ என்னது இருக்கிறா இருக்கிறா எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தம்பி வர சொன்னீங்க என்னன்னு தெரியல. பாக்கணும் தம்பிய. ஓ கிட்டு என்ன கிட்ட ஓ கிட்டு ஓ கிட்டு. அண்ணா நான் அண்ணே. உண்மைதான். நீ யாரு? தம்பி. நம்ம ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பிகள். ஆமா. எங்க போனாலும் பிரியவே மாட்டேன். பிரியவே மாட்டோம். பேசாதடா. ஏனண்ணா? உங்களோட பேசுறதா. எதற்காக? நீ கம்மல உட்கார்றா. சரியா? இங்க பாரு. அண்ணா நான் உனக்கு யாரு? அண்ணன். நமக்கெல்லாம் பங்கு பிடிச்சாங்கல்ல. உண்மைதான். நீ மட்டும் வெகவரமா வேகமா பழைக்கிற. எப்படிண்ணா? உனக்கு பொண்டாட்டி எத்தனை? எனக்கு 2. எனக்கு எத்தனை? உங்களுக்கு 1. ஒன்றா? ஆமாண்ணா. நீ மட்டும் 2 வச்சுட்டு எனக்கு கூட ஒன்று பண்ணி விட்டேன். அண்ணா என்னை கோபியர்கள் ஆசைப்பட்டு மறந்து கொண்டார்கள். என்னை மேல யாரும் ஆசைப்படுறா? ஏன் ஆசைப்பட ஆள் இல்லையா? எனக்கு அதெல்லாம் எங்க இருக்கிறா. என்ன? சரி அதை விட்றா. சரி நமக்கு பங்கு பிரிச்சோம்ல. உண்மைதான். நீ மட்டும் மாடு பிரிச்சு கொடுத்தாங்க. சரி. நல்ல மாடு நீ ஓட்டிட்டு போயிட்ட. சரி. எனக்கு பொத்த மாடு கொடுத்துட்டு 2 தாலி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தண்ணியில பொத்துக்கிட்டு போகுது. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாடா. பொத்த மாடை கொடுத்தனா? தப்பா நினைச்சிருக்கீங்க. 2 தாலி தண்ணி குடிக்கிறா அண்ணா. தண்ணி நிக்க மாட்டேங்குது. நீங்க எப்படிப்பட்ட ஆளு? எப்படிப்பட்ட ஆளு? காலையில எந்திரிச்சு ஏற்கலப்பை பூட்டி ஓட்டக்கூடியவர். அண்ணா ஒரு காட்டில் உள்ள ஓட்டினா ஓட்டலாம். நீங்க வண்டி எடுத்துட்டு வழியே ஓட்டுறீங்க. வழியே சுத்தினா எப்படி ஓட்ட முடியும்? ஓ அது வேற இருக்குதா? ஆமாண்ணா. சரி பரவாயில்ல. அதனால உணவு ஓட்ட உதவ வேண்டும் என்பதற்காக தாங்களுக்கு காளை மாட்டையும் நானோ பால் பொருட்களை உண்ணக்கூடியவன். ஆகவே எனக்கு பசுமாட்டையும் பிரித்தோம். இதில் தவறு எதுவும் இல்லையே. பொத்துக்கிட்டு போறது. ஆனா காளமாடுன்னா அடி வயத்தில் தானே சிறுநீர் கழிக்கும். காளமாடு அடி வயத்துல ஒண்ணு கிடைக்கும். ஆமாண்ணா. பேசாதடா. ஏண்ணா? நீ மட்டும் நல்ல வீடு வச்சுக்கிட்ட. ஏற்கனவே பேசாத மாதிரி தான் இருக்கு. அல்ல ஏற்கனவே நீ நல்ல வீடு வச்சுக்கிட்டு எனக்கு வந்து அப்படியே காலையில் எந்திரிக்கிற வெயில் சுரின்னு அதுலயே அடிக்குது. சரி. என்னால தூங்க முடியல நிம்மதியா. அப்படியா? அண்ணா தாங்களோ புஜபலம் பொருந்தியவர். புஜபலம் பலத்திலே சிறந்தவர். ஒரு மூட்டை பொரிய ஒத்த கையில் தூக்குவது தெரியுமா? அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. நீ பார்த்துக்க மாட்டேன். ஆமாண்ணா. நீ செம்பனால காலையில் எந்திரிச்சு கதிரவனை வணங்கக்கூடியவர். சூரிய நமஸ்காரம் செய்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பீர்கள். உப்பட போனதுக்கு கிடக்கால தூக்கணும் பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். அதனால காலையில் இருந்து கதிரவனை வணங்க தாங்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காகவும் காற்றோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாங்களுக்கு ஜன்னல் வைத்து வீட்டை அமைத்தேன். அப்படியா? ஆமண்ணா. உண்மையாகவா? உண்மைதான் அண்ணா. சத்தியமாக? சத்தியமாக. நிச்சயமாக? நிச்சயமாக. பிச்சம்பட்டி ஊராட்சி மேல சத்தியமா சொல்றேன். இங்க போவாத சாமி சாமி காலு கூட அங்கெல்லாம் போவாத சாமி. இங்க வர. சரி. கிட்டா அண்ணா இங்க பாரு. வெண்ணெய் என்னண்ணா? வெண்ணெய் மேல இருந்துச்சுல்ல? ஆமா. குனி வச்சு ஏறினில மேல. யார் மேல? என் மேலத. சரி. ஊரில பாத்தியா? ஊர்ல எல்லாம் பாக்கல. ஊரில ரோட்ல தான் பார்த்தேன் வரணும். ஓ ரோட்ல பார்த்தேன். இது அத சொல்லாதடா. சரி. மேல ஊரில் இருந்துச்சா இல்லையா? ஊரியில் 2 ஊரில் இருந்துச்சா? ஆமாண்ணா. அது உள்ள என்ன இருந்துச்சு? வெண்ணெய் இருந்துச்சு. ஊரில் உரியில் வெண்ணெய் இருந்துச்சு. எடுத்தியா இல்லையா? எடுத்தோம். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டோம். எனக்கு கொஞ்ச நாள் கொடுத்தியாடா? கொடுத்தனே. எங்க கொடுத்தேன்? அண்ணா நான் தின்றத போக மீதமை கொடுத்தேன். என்ன பிறங்கை நான் கூட்டி அது மாதிரியா? நீங்க தான் அதுல பேர் போனவராச்சு. எதுல? சரி அவங்களுக்கு குட்டி குஞ்சா உட்காந்துக்க.
ஏது அந்த வெண்ணெய் எனக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தியாடா? கொடுத்தது என்னண்ணா? என்ன அது? வெண்ணெய் தான். புறங்கை என்ன கூட்டதா? புறங்கை இல்லைண்ணா, ஆ நான் தின்றது போக மிதமை கொடுத்தேன். சரி பரவாயில்ல. அம்மா வந்து மாட்டு விட்டு அடியாக வச்சுட்டு போயிட்டேன். என்ன செய்வது? ஆ அடி வாங்கியவர்கள் தாங்களாக இருந்தாலும் வலியை தாங்கக்கூடியவன் நான் அல்லவா? இப்படியே இன்னைக்கு வரையும் ஒருத்தே பாரு. சரி பரவாயில்ல. சரி, இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட? எதற்காக அழைத்து தெரியுமா? ஆ நம்முடைய அத்தை மக்கள் இருக்கின்றார்கள் பஞ்ச பாண்டவர்கள். பஞ்சில போய் பேண்டாங்க பேல்ற கிடமில்லையா? அதுக்கெல்லாம் இடம் இருக்கு. ஐவரில் ஒருவன். ஐவரில் ஒருவன் அர்ஜுனன் ஆகப்பட்டவன். அர்ஜுனன்னா? அர்ஜுனன் தெரியாதா? ஆஹா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறேன். ஐவரில் ஒருவன். ஆமா. வில் விஜயன். வில் விஜயன் அர்ஜுனன் ஆகப்பட்டவன். எப்படிப்பட்ட குணமுடையவன்? எப்படிப்பட்ட குணமுடையவன்? மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை என்று சொல்லப்பட்ட. எப்படிதான் இந்த ஆசையில வச்சுட்டு அலைவாங்க தெரியல. அதுதான் எனக்கும் தெரியல. இருந்தாலும் பெண்களை ஏறிட்டு பார்க்க கூடாது என்று நான் சொன்னேன். ஆனால் அவனோ பெண்களை நினைத்தவனமாகவே வாழ்ந்து வருகின்றான். 2 கல்யாணம் பண்ணி ஆள் அடங்க முடியாதாண்டா. அப்படியா? தெரியவில்லையே. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அது உங்களுக்கு தானே தெரியும். ஆமா. அதனால தன்னுடைய இழந்த நாட்டை மீண்டும் பெற வேண்டும், எதிரியான துரியோதனையும் நண்பன் கர்ணனையும் வெல்ல வேண்டும் என்பதற்காக அதற்காக ஆயுதம் வேண்டும் அல்லவா? ஆமா. அந்த ஆயுதம் எங்க இருக்கின்றது என்று என்னை கேட்க நானோ எடுத்து சொன்னேன். வடகைலாசம் சென்று ஈசனை நினைத்து அருந்தவம் செய்தால் ஈசனாகப்பட்டவர் இடது கரத்திலே வைத்திருக்கக்கூடிய 3 முக அஸ்திரத்தை பெற்று வந்து விடலாம். அதை பெற்று வந்து விட்டால் எதிரியான துரியோதனையும் நண்பன் கர்ணனையும் வென்று விடலாம் என்று சொன்னேன். ஓ அப்படியா? அப்படி தபத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும் என்று என்னை கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், சடமொழி தரித்து சன்னியாசி போல் வேடம் உண்டு, ஒரு கையில் சங்கும் மறுகையில் ஜெமினி எடுத்தவனமாக மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லப்பட்ட 4 ஆசையும் எடுத்து வடகைலாசம் செல்ல வேண்டும் என்று சொல்ல அன்னவன் அதன் பிரகாரமே சென்று வருகின்றேன் என்று புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றான். ஓ அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அர்ஜுனன் பெண்ணாசை நினைத்தவனமாக செல்கின்றானா இல்லை மறந்துவிட்டு செல்கின்றானா என்பதை சோதிக்க வேண்டும். அதற்கு உங்களின் துணையாகப்பட்டது எனக்கு தேவைப்பட்ட காரணத்தினால் இப்பொழுது உங்களை அழைத்தேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் நீங்களோ அடுத்த வனமாகப்பட்ட நம்முடைய ஐயர் வனத்திலே சென்று ஓமமாகப்பட்டதை வளர்த்து கொண்டிருங்கள். அப்படியே ஆகட்டும். நானோ அடுத்த வனம் கிருஷ்ணமோகினி வனம் என்று சொல்லப்பட்ட என்னுடைய வனத்திலே வந்து தாங்களோடு இணைந்து நாம் இருவரும் சேர்ந்தே நம்மை சோதிப்போம். சோதிக்க வேண்டும். ஆமண்ணா. பெண் வேடத்தில் வருகிறாய்? நான் பெண் வேடத்தில் வருவேன். எல்லாத்தையும் கச்சிதமாக வைத்துக் கொண்டு வா. எல்லாம் கச்சிதமாக நச்சுன்னு இருக்குது. உள்ளேருந்து நீ பார்த்துக்கிட்டே பண்ணலாம். சரி, நான் போய் எனக்கு சீசா வேணும். சீசா எதுக்கு? இப்போதான் முருகேசன் வச்சிருந்தா அப்படியே. அந்த சீசா இல்லடா. சரி, சிசியன். சிசியனா? சரி, கொண்டு வர சொல்கிறேன். எனக்கு ஒத்தாசி வேணும்ல. ஒத்தாசிக்கு? ஆமாம். சரிண்ணே. நீ போயிட்டு சரி படப்படன்னு வர சொல். படப்படன்னு? ஆமாம். சரி, வர சொல்கிறேன். கிட்டு அண்ணா சார் போயிட்டு வரட்டா? பாமா ருக்குமணி கேட்டேன்னு சொல்லு. அப்படியா? கட்டாயம் நான் போகிறப்ப காலையில் தாளப்பட்டியில் போய் சொல்லிகிட்டே போவேன். தாளப்பட்டியில் இல்லை, போ நீ அங்கே போ. அதெல்லாம் இல்லை. இப்போ நீ கம்மல் உட்கார சொட்டேன். ஏய் இங்கே நாங்கள் பேசுகிறோம். ஸோ ஆஹா சிசியா இங்க வா. குடிபடுத்தப்பட்டல அப்படி. ஏய் 4 வருஷத்துக்கு முன்னாடி விளக்கணும் குருவே. 5வது வருஷம் இல்ல வரல. அடுத்த வருஷம் சேதாப்புல விளக்கலாம் குருவே. ஆச்சிட்டியா குருவே? நீ போடா. தூவலாச்சியா குருவே? அதெல்லாம் எத்தா போ. இனி ஏன் குருவே நீ கூமட்ட? கூமட்ட குஞ்சு பொரிச்சு முட்டன்ட்டு அவனுக்கு பூரா தெரியும். உங்களுக்கு வந்து 2 புந்தாட்டி. 2 புந்தாட்டி. 2ல புண்டாட்டியா? 2 பொண்டாட்டிடா. 2 புந்தாட்டி. ஆமா. மூத்தவன் முருகாயி, சின்னவ சிலும்பாயி. மூத்தவன் முருகாய் இருக்கா பாரு, அதையே சிசியான்னு கும்பிட்டான். அங்க போய் ஏன் மாமின்னு கேட்ட. ஏன் மாமின்னு கேட்ட. என்ன சொன்னா தெரியுமா? வந்து ஏதி அதின்னா ஏதி அதுக்கு சொன்னா குருவே. என்னத்த அது ஒத்ததான் அதுக்கு சொன்னா குருவே. அடிச்சியா? நான் விச்சுன்னு ஏதி விச்சுன்னு ஏதி மொச்சுன்னு அடிச்சுட்டு கீழே இறங்கணும் இல்லையோ அந்த சின்னவ இருக்கா பாரு சிறும்பாயி அதே சிசியான கோமத்தா அங்க போய் ஏன் மாமின்னு கேட்ட. ஏ சிசியா வந்து கொத்தைய ஆத்துந்தான். கொட்டையாட்டுற அபிஷ்டு அப்படி பேசக்கூடாதா? எனக்கு கருப்புண்டாயிரு குருவே. எனக்கு வெறுப்புண்டாயிரு.
மாத்துக்கு பருத்தி கொத்த ஆத்த சொன்னா குருவே. ஆட்னியா? நான் ஆத்த குருவே. வெள்ளை வெள்ளையா வெளிக்கு தள்ளுது குருவே. வெளிக்கு வந்தா வயித்துல போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல வெள்ளை வெள்ளையா வருது குருவே. என்ன சிறுக்குன்னு தள்ளி இருக்குமா? பருத்தி கொத்தி ஆத்தினா வெள்ளை வெள்ளையா தானே வரும். பன்னீரு இல்ல இவனுக்கு கூட தெரியாத கொத்தை நோக்கு தெரியுமில்ல. அவருக்கு ஆட்ட வரலையா? அதனால ஆத்தி முடிச்சுனோ இல்லையோ அதுக்குள்ள நீங்க சிசியான கூமத்தீங்க. உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டேன்? என்ன ஏன் கூமத்தீங்க? கூப்பிட்டேன். ஏன் கூமத்தீங்க குருவே? குஞ்சு முட்டை அப்படி சொல்லு சின்ன சிசியா. ஏ குட்டி குஞ்சா கம்மன்றா, இங்க பாரு. நம்ம தம்பி இருக்கான்ல கிட்டே கித்து. ஆ ஓ கித்து. அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. ஆமா சரி குருவே. இங்க பாரு. ஏன் குருவே? நான் என்ன சொல்றேன்னா, ஓ குருவே. சிசியா ஓ குருவே. இப்ப அந்த பஞ்ச பாண்டவர்கள் பஞ்சார குதையில பஞ்சார கூடையில குஞ்சு வச்சு ஆட பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச இரு குருவே. நான் பக்கத்துல வந்து எனக்கு காது கேட்காது குருவே. காது கேட்காது குருவே. நீ சொல்லு குருவே, நான் கேட்கிறேன். பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர் கல்லு. கல்லா? கல்லு 1.5 ஜல்லி 3/4 நீங்க தானே சொன்னீங்க. பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர் கல். கல் இல்லை, தர்மன் வீமனுக்கு இளைய. தருமோது வீமோது வெயில்ல போய் 30 ரூபா மோரு. நீங்க தான் குருவே சொன்னீங்க. நான் என்னடா சொன்னேன்? தருமோது தர்மர் வீமோரு வீமர். அப்பதான் அப்புறம் வந்து நகுலன் சகாதேவன். அர்ஜுனோரு. அது நடுவில் பிறந்தது அர்ஜுனே. ஏன் குருவே? எனக்கு ரொம்ப ரொம்ப இப்பதான் வேதனையா இருக்குது குருவே. எல்லாமே நடுவுதான் குருவே பிறப்பாங்க. அவன் ஒருத்தன் மட்டுமே நடுவுல போறதியா? சோற தின்ன இல்ல பிய்யே. பரவாயில்ல, சாப்பிடு, நல்லா உடம்புக்கு நல்லது. இதுல விட்டு வாயில. தர்மருக்கு வீமனுக்கு அர்ஜுனனுக்கும்ல நடுவுல விட்டுருக்க குருவே. ஆமா, நடுவுல விட்டு தாண்டா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் குருவே? ஏய் நான் சொல்றத கேளுடா. மசல புறக்காத குருவே. தம்பி நீ அத பத்தி மட்டும் சொல்லாத. அடுத்தவனுக்கு கொடுத்து போடுவேன். நீ என்னத்த பேசுற? நீ காளிப்பை பிக்காளி பையன். வர்றவன் போற என் குரு பிக்காளி பையன். பாலண்ணா என் குரு மொல்ல மாதிரி பையன். மொல்ல மாதிரி பையன். அதனால சரி பாலண்ணே இங்க அவனுக்கு தெரியாது, உனக்குமா தெரியாது. கொஞ்சம் கம்முன்னு பேசிக்கலாம். ஏன் குருவே? அவங்கள பிடிச்சி நம்ம என்ன பண்றது? பிடிச்சிட்டு இங்க போடுறா. அங்க இரு குருவே. ஊங்கிற குருவே. அதுக்குதான் நீ ஆவையாட்டு இருக்குது. இங்க போடுறா. முக்கூட்டி உட்காந்து யாகம் பண்ணணும். முக்குட்டிக்கு பாதையில போய் முக்கணுமா? வராது 5 மணி ஆகும். அது இல்லடா, யாக குண்டல வளர்த்தணும். யாக குண்டல வளர்க்கணுமா? அதுல கொண்டே வளர்த்து அதுல போய் வளர்த்துனா வெந்து போயிரும்டா. நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. ஐயோ இவன் வேற ஏய் இரு குருவே. அவன் குட்டி குஞ்சா சின்ன குஞ்சா மிருதங்க வாசிக்கிறான்ல, நான் ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாம்னு இருக்கிறேன். நல்லா பாடு பாடு. ஏய் வாசிக்கிறா. எல்லாம் மைக்கெல்லாம் ஆன் பண்ணி வையே. மியா 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 ஊசிய வாகான ரேசிக்கானா ஓ சிசி குருவுக்கு சிசினுக்கு ரேசிக்கிறதே எல்லாம் பின்னாடி போய் ஆட்டி விட்டு. அது 5 மணி ஆனா அப்படித்தான் எந்திரிக்கும். இல்ல பாவம், இவனுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவியா? சொல்றது கேள சாமி. உனக்கு அப்ப நான் சொல்றது கேளுடா. இருக்குடா. இங்க வர்றா. எப்ப குருவே சொல்லுவேன்? இப்ப போய் யாகத்துக்கு உண்டான பொருள் வேணும். யாகத்தை வளர்த்தணும். ஏக சாமா. ஆமா. என்ன சாமா? மல்லிகை சாமா. ஆள போடுறான். இங்க ஒரு அத்திக்குச்சி. சி சீயா? அத்திக்குச்சி. அத்திக்குச்சி. சி ஆலங்குச்சி. சி புங்கங்குச்சி. சி புளியங்குச்சி. சி பழைய பருத்தி குச்சி. சி புளிச்சங்குச்சி. குருவே நான் சொல்லட்டா? சொல்லு. அத்திச்சி, ஆலஞ்சி, புங்குச்சி, புளியஞ்சி, பழைய படுத்துச்சு, புதிய. இந்த சிசியா தங்கச்சி இல்லையா? தங்கச்சி தங்கச்சி சொல்றது கேளுடா. தங்கச்சி
அது இல்ல ஆ, போய் சீக்கிரமா எடுத்து நாடி ஆயிடுச்சு. நாளை ஆச்சுன்னு ஆரை பிடிச்சி என்ன பண்றது குருவே? யாக குண்டில் வளர்த்தணும். கொண்டு வந்து வச்சுட்ட குருவே, வச்சுட்டேன். போய் போய் சூட பூடம் மூடமா சூடமுடா. பூட குருவே, மழைக்காலி வந்தவனே சூடமுடா. பூடம் பத்தி படுத்துக்குச்சு. உனக்கு அவ்வளவுதான், எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. எதுல விட்ட வாய் சோர்த்திக்கிற வாயிடா. இங்க பாரு. ஐயோ தேங்காய் பழம். என் காயில பழம், உன் காயில பழத்தை வச்சா கிளுகிள் இருக்கு. முதல்ல காய் எங்களுக்கு தெரியலடா. தேங்காய் பழம், என் காயில பழம், வாழைப்பழம், வாழைய போலாம். ஆள் இருக்குதா? சரி போ, போய் எடுத்து சீக்கிரம் போ. ஏன் குருவே, ஏங்காய் பழம், பூடன் சாம்பிராணி, அவன் சூத்துல பாக்கு, அவன் சூத்துல 5 வெத்தலை பாக்கு, 5 வெத்தலை 50 பாக்கு. நேர ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு நேர மலை மேல ஏறுவேன். மலை மேல ஏறி மலைச்சலம், மலைச்சலத்தை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்குவேன். கீழே இறங்கி வந்ததுனே சுனை நீர், சுனை நீர், சுனை நீர் குருவே. சுனை சுனை வேணாம் சொல்லாத. சுனை நீர், சுனை நீர். அதை மோதுக்கிட்டு அங்கிருந்து வருவேன். வந்து நேர எங்க போவ தெரியுமா? எங்க போவேன்? பாலண்ண தோட்டத்துக்கு போவேன். அவரு தோப்புக்கு போறேன். மாமன் கொலை வேணும்ல? ஓ சரி சரி சரி. மாங்கொலை, மாங்கொலை. அதையெல்லாம் கொண்டுக்கிட்டு பாத்துருக்கேன். ஓத்தோட்டமா ஓதி வருவேன். ஓட்ட ஓட்டமா அதைத்தானே சொன்னேன். அதைத்தான் மாப்பிள்ளை சொன்ன குருவே. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையா? டேய் அப்பனும் மானும் மாப்பிள்ளை. குருவே இவனுக்கெல்லாம் என்ன மாங்கட்ட பழக்கம்? டேய் அப்பன்டா. இது எங்க மயிர புடுங்க அப்பவே. உங்க ஓய் எனக்கு பெத்தாளா? நீ கம்மன் இருந்தே கம்மன் இருக்கலாம்ல. இல்ல குருவே, தள்ளி படுத்துக்கலாம்ல நீ. குருவே உங்க ஓய் எனக்கு பெத்தாளா இல்ல யாருக்கு பெத்தாளா? இவனே எனக்கு பொறுமையா. ஆமாடா அப்படி வச்சுக்கடா. போயிட்டு வர குருவே. போய் சீக்கிரம் வாடா போடா. சீனு இப்படி தான் பேசுறேன். என்ன குருவே உள்ளுக்கே போ. உள்ளுக்கு போகலையா? அது களவும் கல்யாணம் அப்படி தான் இருக்கு. நான்லாம் பார்க்காம இப்ப போடா. இவனை வச்சிட்டா எப்படி அகலகத்துல வேலை செய்யறது? அது நாலு பேத்த புடிச்சு நீ கம்புல உட்கார்றா. கேள்வி கேளுன்னு சொன்னா இவன் வாய் என்ன வாய்? இவன் பள்ளிக்கூடம் போக மாட்டான். இவன் பள்ளிக்கூடம் போக போக மாட்டியா? இவன் போய் படிச்சால. நான் எப்படி அவ்வளவு அதான் உனக்கு எனக்கா 2 மாசத்துல கெட்டி. ஆமா வாடா. அவ்வளவுதானா? உன் கண்ணுக்கு தெரியாது. நீ எல்லாம் வந்து உத்தமா பத்தினி இல்ல. நான் மட்டும்தான் உத்தமா பத்தினி. என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் தெரியுதா? எல்லாமே என் காயில பழம், ஏன் மிச்ச பழம், அவன் சொத்துல பாக்கு. எங்கள தேங்காய். ஏய் எனக்கு ஐயப்பனுக்கு நல்லா தெரியுதா? அவங்க அங்க பாரு, அவங்க கண்ணுக்கு தெரியுது, உன் கண்ணுக்கு தெரியல. உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? எங்க தேங்காய்? டேய் தெரியும். அது என்னடா வச்சிருக்கலடா? சில பொட்ட நாய்க்கெல்லாம் தெரியாது. 3 தேங்காய் வச்சிருக்கிறேன். 3 தேங்காய். ஆமா. அதுக்கு தான் ஆலாமத்தப்பட்டிக்கு போகாதான்னு கேட்டியா? கேக்குறியா? அட கேக்குதா பொண்ணு கேக்குதா? இங்க பாரு. இப்ப யாக வளர்த்துனே பொத்தி அப்புறம் தீயும் குச்சி. ஆமா ஆமா. இப்ப சூட மறுத்தணும்ல. நான் போய் தீயும் குச்சி கொண்டு வரேன். ஏய் போய் மொத பொட்டி எடுத்துட்டு வாடா. பொட்டி சரி தீயும் குச்சி எடுத்துட்டு வா போடா. தீயும் குச்சியை கொண்டு வரேன். ஆமா ஒரே வேலையா போடா. எங்க கெடிபோதி எங்கடா தேங்காய்? அதான் இருக்குல்ல? இருக்குது. இருக்கு நல்லா பாரு. எனக்கு தெரியும். அதெல்லாம் பத்திரிக்கை தானே தெரியும். உனக்கு தெரியாதுடா. 2 தேங்காய் ஒரு பழம் தான் இருக்குது. நான் பத்தியா ராஜ் கணக்கா சொல்ற அப்படி பத்தியா? பழம் கீழே வந்து போய் பார்த்து வா. இவனை வச்சுக்கிட்டு அகரகாலத்துல எப்படிதான் வேலை செய்யறது தெரியல. ஆனா பூதிக்காலிய கேடிக்கு வாங்க சொன்னா அதுதான்